இது நம்ம படிப்பினை பெற வேண்டிய முக்கியமான இடம். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல அநியாயம் செய்திருந்து, எங்கேயாவது கேவலமாக நடந்திருந்து, மோசமாக நடந்திருந்து அல்லாஹ் பாதுகாத்திருப்பான். நம்மளை பேர் போகாம என்ன செஞ்சிருப்பான், சித்திரை போட்டிருப்பான். ஆனா நாங்க அதுக்கிடையில எங்களை திருத்தி தௌபா செய்யாம மோசமானவர்களாக இருந்திருந்தா அதே மாதிரி நீங்க ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரும். அங்க நீங்க உண்மையாளர்களா இருப்பீங்க. அந்த கேவலத்துக்கு போய்க்க மாட்டீங்க, அல்லது அந்த அநியாயத்தை செஞ்சிருக்க மாட்டீங்க, அதை முயற்சி எடுக்க மாட்டீங்க. ஆனா திடீரென நீங்க அப்படி அந்த கேவலத்தை செஞ்சதாக அல்லது அந்த ஒரு அநியாயத்தை செஞ்சதாக ஒரு அவதூறு வரும். அல்லாஹ் தஆலா அதை க்ளீன் பண்ண மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான். ஆனா நீங்க உண்மையில் அப்படி இல்லை, நீங்க உண்மையில் அதை செய்யலை. ஆனா ஏற்கனவே உள்ளதுக்கு அது அல்லாஹ்வுடைய தண்டனை. மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உண்மையாக தான் செஞ்சுக்கிறீங்க, ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யல, ஏற்கனவே செஞ்சதுக்கான ஒரு தண்டனை, அல்லாஹ்வுடைய உதவி அந்த இடத்துல வராது, அல்லாஹ்வுடைய அவுன் அந்த இடத்துல வராது. இது நம்மளை உள்ளமே பேசிக்கொள்ளும். இப்போ உண்மை இல்லையடா, ஏன் அல்லாஹ்வோட உதவி வரல, நீ அப்போ உண்மையா இருக்கலையே, அதுக்கான ஒரு தண்டனை. மனித வாழ்க்கையில் அன்றாடம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஊடாக சொல்லக்கூடிய செய்திகள் உண்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றில் அது